வணக்கம் மக்களே. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல. அதாவது, மரத்திலே ஏற முடியாத முடவன் ஒருவன் மரத்தின் கொம்பிலே உள்ள தேனை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது போல என்பது இப்பழமொழிக்கு கூறும் நேரடியான பொருளாகும். இது ஓர் உவமை பழமொழியாகும். அதாவது, ஒரு செயலை செய்ய இயலாதவன் அந்த செயலை செய்ய ஆசைப்பட்டால் அது நிச்சயம் நடக்காது, அது நமக்கு எட்டாது, கிடைக்காது எனும் பொருளில் இப்பழமொழியை உவமையாக கூறுவர். கால் ஊனமாகிய முடவன் ஒருவனால் ஒரு பொழுதும் மரம் ஏற முடியாது, அது நடக்கவும் நடக்காது, அதனால் ஆசைப்படவும் மாட்டான். இதுபோலவே தன் தகுதிக்கு ஏற்பவே ஆசைப்பட வேண்டும், தன் நிலைக்கு மேலே ஆசைப்படக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட பழமொழியாகும். ஆனால் இதன் உண்மையான விளக்கம் என்னவென்று தெரியுமா? முயலான் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதை போல என்பதுதான் இதன் உண்மையான பழமொழி. முயலான் என்பது முடவன் என்று வந்துவிட்டது. மரத்தின் கொம்பிலே இருக்கும் தேனை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் மரத்தில் ஏறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், சிரமப்பட்டு ஏற வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்க வேண்டும். மரம் ஏறுவது சிரமம்தான். மரத்தின் உச்சியில் உள்ள தேன் கூட்டை களைத்து அதிலுள்ள தேனை எடுப்பது என்பதும் மிக மிக சிரமம்தான். இந்நிலையில் முயற்சி செய்து மரத்தின் மீது ஏறி முயன்றால்தான் தேனை எடுக்க முடியும். தேன் கூட்டை களைப்பது என்பதும் அவ்வளவு எளிய காரியம் அல்ல. தேன்கூடு என்பது மரத்தின் உச்சி கிளையில்தான் இருக்கும். முதலில் அந்த மரக்கிளையின் உச்சிக்கு செல்லக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும். பின்பு தேன்கூட்டை களைப்பதற்கும் தைரியம் இருக்க வேண்டும். இதற்கும் மேலாக தேன்கூட்டை களைக்கும் போது தேனீக்கள் விடாது, பறந்து பறந்து கடிக்க வரும். இதையெல்லாம் எதிர்கொண்டு அதற்கும் மேலாக தைரியமாக முயற்சி செய்ய வேண்டும். எனவே முயலான் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதை சொல்லியிருக்கலாம் என்பர். முயலான் என்பது முயற்சி செய்யாதவன், எந்த செயலையும் முயற்சி செய்து செய்ய வேண்டும் என்பதையும் இப்பழமொழி நமக்கு கூறுகின்றது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். வாழ்க்கையில் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உயர்ச்சி தானாகவே வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகே மக்களே, இந்த பழமொழியின் உண்மையான விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.